இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு ஏஸ் ஆஃப் டைமண்ட். ஆனா இது ஒரு ஹை ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியான ஒரு சீரிஸ். என்ன ஸ்போர்ட்னு பார்த்தா பேஸ்பாலா இருக்கும். நீங்க நிறைய இந்த டொரேமான் இல்ல நிஞ்சா டோரி இந்த மாதிரியான சீரிஸ்லாம் இந்த பேஸ்பால்ங்கிற கேமை பார்த்துருந்துருக்கலாம். ஆர் அட்லீஸ்ட் அந்த ஷோஸ் மூலமா தான் அப்படிப்பட்ட சில கேம்லாம் இருக்குதுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். சரி, என் கதையை விடுவோம். இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா, ஈஜூன் அப்படிங்கிற நம்ம கதையோட ஹீரோ. பேஸ்பால்ல ஹீரோ பவுலிங்ல இருப்பான். அவன் வந்து ஒரு பிச்சரா இருப்பான். பவுலிங்கை தான் பிச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அன்யூஷுவலான ஒரு பிச்சிங் ஸ்டைல் இந்த பையனுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு ஸ்கூல்ல இழுத்து போட்டுக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஏற்கனவே ஹீரோ ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு பேஸ்பால் பிளேயர் தான். அப்படியே ரொம்ப மொக்கையான ஒரு பிளேயர், எதுவுமே தெரியாம வந்து ஜெயிச்சிட்டான் அப்படி கிடையாது. அவன் நல்லா ஓரளவுக்கு விளையாட தெரிஞ்ச ஒருத்தன் தான். ஆனா அப்படி ஆவரேஜா விளையாட தெரிஞ்சவன் ஒரு புது ஸ்கூலுக்கு வரான். அந்த இடத்துல இருக்கிற திறமசாலிகளை பார்த்தோன்னே நம்மளை விடவுமே திறமையில இவனுங்க எங்கேயோ இருக்கிறானுங்க அப்படின்னு அவனுக்கு புரிய வருது. இருந்தாலும் அவன் விட்டு கொடுக்கல. அதுக்கு பதிலாக இப்படி பவர்ஃபுல்லா இருக்கிற இந்த டீமோட ஒரு ஏஸ் பிளேயர் ஆகணுங்கிற முடிவு எடுக்கிறான். அந்த ஒரு ஜேர்னி தான் இந்த ஒரு கதை. கொஞ்சம் கிளீஷேவான ஒரு ப்ரிமைஸ் தான், இருந்தாலும் ஸ்போர்ட்ஸும் புதுசு தான். அதே நேரத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் கதைக்குள்ள இருக்கு. அதனால எடுத்தோடனே விட்டுட்டு போயிடாதீங்க. ஒரு 10-20 எபிசோடு பாருங்க. ஏன்னா எபிசோட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேல இருக்கு. அது எல்லாத்தையும் போட்டு முடிக்கணும்னா டெஃபினட்டா உங்கள் ஆதரவு இல்லாமல் இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அப்படியே இந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணி விட்டுருங்க பார்ப்போம். அப்புறம் இந்த ஹைப் ஆப்ஷன்லாம் அமுக்கி விட்டுருங்க. ஒரு 100-200 பேர் ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்து பண்ணி விடுங்க. எனிவேஸ், பேசின வரைக்கும் போதும். உப்புவாங்க நம்ம வீடியோ கஃபணும். கதையோட ஆரம்பத்தில் ஒரு பேஸ்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதில் ஆல்மோஸ்ட் மேட்ச் வந்து அதோட முடிவை நெருங்கிக்கிட்டு இருக்குது. கடைசியாக இன்னும் ஒரே ஒரு பால் தான் இருக்கு. அந்த ஒரு பாலை பிச் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ தாங்க களத்தில் இருப்பான். அந்த ஒரு பாலையும் அவன் பிச் பண்ணுறான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீரோவோட டீம் அங்கே தோற்று போகுது. ஆனால் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் லைன் அப் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு மாதிரி அழுதுகிட்டு என்னால் நம்ம டீமை நேஷனல் லெவலுக்கு கொண்டு போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஹீரோவோட டீமில் இருக்கிற எல்லாருமே அவனை நினச்சி வருத்தப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு எதிராக ஆடி ஜெயிச்சவங்க கலாய்க்கிறானுங்க. என்னடே, நீங்களாம் ஒரு டீம்ல பொம்பளை பிள்ளைய வேற வச்சு சுத்தி தெரியுறீங்க, உங்ககிட்ட நாங்க தோப்போம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களாடா? அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க ஸ்கூல்ல ஏதோ இடிக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டோம். என்ன இடிக்கிறதுக்கு முன்னாடி மெமரிஸ் மேக் பண்ணணும்னு நினைச்சீங்களாடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கலாய்ப்பானுங்களா. அவள் தான் கோவம் வந்த ஹீரோ வச்சு அவனுங்களுக்கு கண்ணத்திலே புலர்னு அடிக்க ஆரம்பிச்சிடறான். கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு வாத்தியாரை வச்சு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்டா கொஞ்சமாவது அறிவு இருக்காட? போனோமா, மேட்ச் ஆடணுமா, தோத்தமா, திருப்பி வந்தமான்னு இல்லாம எதுக்கடா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப பாரு, தேவையில்லாம நம்ம ஸ்கூல் மேல ஒரு பெரிய கெட்ட பேர் வந்திருக்குதுன்னு சொல்லக்குள்ள, சாரிங்க ஐயா, அவன் தான் தேவையில்லாம என்ன ட்ரிகர் பண்ற மாதிரி பேசிட்டான் அப்படின்னு வாத்தியார்கிட்டயே ஹீரோ சில்லா தான் பேசிட்டு இருப்பானா. அங்க வந்து பிரின்சிபலுமே ஹீரோ கிட்ட, இங்க பாரு, உனக்கு பேஸ்பால் பிடிக்கும் அப்படின்னா நீ பேஸ்பால்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர அடிதடியில கிடையாது. அதனால கொஞ்சமாவது டிசிப்ளினா வளர்த்துக்கிறதுக்கு பழகிக்கடா பையா அப்படின்னு சொல்லக்குள்ள, சரிங்க பிரின்சிபல், இது வரைக்கும் நீங்க போட்ட அறுவைக்கும் உபதேசத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி ஹீரோ அங்க இருந்து கிளம்ப, நான் போகவே சொல்லல, எங்கடா போற திமிரு பிடிச்சவனே அப்படிங்கிற மாதிரி வாத்தியாரு கத்திக்கிட்டு இருக்கும் போது அப்போ பிரின்சிபல் சொல்லுவாரு, போகட்டு விடுங்க, நம்மளோட ஸ்கூலை மொத்தமா இடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூலை பத்தி நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு அவன் நினைச்சிருந்திருக்கான். அவன் எண்ணத்துல தப்பு இல்ல, வெறும் நினைக்கிறதோட கிடையாது. அவன் டெய்லி ஈவினிங் ஸ்கூல்லே இருந்து நிறைய தடவை ப்ராக்டிஸும் பண்ணியிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த வாத்தியாரை கன்வின்ஸ் பண்ணி பிரைவேட்டா ஒரு பஸ்ஸை பிடிச்சுதான் அந்த ஒரு மேட்ச் ஆடுறதுக்குமே இவங்க டீமா ஒன்னா போயிருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ நினைச்சபடி எதுவும் நடக்கல. இப்ப கூட அப்படியே ஓரமா நின்னுகிட்டு, 3 வருஷமா மிடில் ஸ்கூல்ல மேட்ச் ஆடி ஒன்ல கூட ஜெயிக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் இருக்குதான் செய்யுது. அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வரும்போது அவோசுகி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவ ஹீரோவை திட்டுவா, ஏன்னடே இப்படி மிடில் ஸ்கூல் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆகிற டைம்ல தான் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருப்பியாடா, நீ இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு தெரிஞ்சோன்னே வேற எந்த ஒரு ஹை ஸ்கூல்ல உன்னை எடுத்துக்குவாங்க, உனக்கு ஒரு பிளாக் மார்க் வந்திருக்கும்ல அப்படின்னு கேட்டதுக்கு, எதா இருந்தா என்ன, அதை பத்தில எனக்கு கவலையே கிடையாது, கண்டிப்பா வேற ஒரு ஸ்கூல்ல நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்றோம், இப்ப இருந்த ஸ்கூல்ல இடிச்சாலும் பரவாயில்ல, அந்த ஸ்கூல்ல ஒன்னா சேர்றோம், ஒரு டீமா ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்னா. ராசா, எந்த ஹை ஸ்கூல்ல உன்னை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாம ஏத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா ஆல்ரெடி பசங்க எல்லாரும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்களாமா. இப்போ வேற வழி இல்லை, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம ஹீரோவுமே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸுமே சப்போர்ட் பண்ண தான் செய்யறானுங்க. என்னதான் நண்பர்கள் எல்லாமே ஆதரவா இருந்தாலுமே அதுக்கு நம்மளோட மூளையில அது எல்லாமே ஏறி ஆகணுமே. ஆஹா, ஒண்ணுமே மண்டையில ஏற மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ரூம்குள்ள வந்து அவங்க தாத்தா கிட்டையும் புலம்பிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அப்புறம் தூக்கி ஓரமா வையே, உன்னை பாக்குறதுக்காக யாரும் டோக்கியோல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. சைடோ அப்படின்னு ஒரு ஹை ஸ்கூல் பேஸ்பால் டீமோட அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கிற ரேங்கிற ஒரு லேடி தான் மீட் பண்ண வந்திருப்பாங்க. ஹீரோவோட கடைசி மேட்சை இவங்க பார்த்துருப்பாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான், உன்னோட பிச்சிங்ல வந்து எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குது, நீ எங்க கூட வந்து எங்க ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கக்குள்ள, அந்த சைடோங்கிற ஸ்கூலை பத்தி ஹீரோ கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா அவங்க தாத்தா தான் பயங்கரமா பில்டப் கொடுக்குறாரு. உனக்கு தெரியாதாடா,
இது வரைக்கும் அவங்க ஏகப்பட்ட தடவை நேஷனல்ஸ்ல ஆடி இருந்திருக்காங்க. எப்படிடா உனக்கு நீ பேஸ்பால் ஆடிக்கிட்டு அந்த ஒரு டீமை பத்தி தெரியாம இருக்கிறங்கிற மாதிரிலாம் ஷாக் ஆவாரா. இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய டீமா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், எனக்கு பேஸ்பால் ஆடுறதுங்கிறது இங்க பசங்க கூட சேர்ந்து ஆடுறதுக்கு தான் ஜாலியா இருக்கு. ஒரு பெரிய டீம்ல ஒரு பெரிய இடத்துல போய் பேஸ்பால் ஆடினா தான் சந்தோஷமா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு இங்க பசங்க கூட இருக்கிறவே ஜாலியா தான் இருக்கு. அதனால உங்க ஆஃபர் எனக்கு வேணாங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்றானா. ஹீரோவோட அப்பா அம்மா தாத்தான்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் டே என்னடா பேசிட்டு இருக்கிறங்கிற மாதிரி வாயை பொழந்துட்டு இருக்கிறாங்க. ஹீரோவோட இந்த பதிலுங்கிறது அந்த ரேக்கும் கொஞ்சம் ஆச்சரியம் தான். இருந்தாலுமே என் பையா ஒரு தடவை எங்க ஸ்கூல்ல நீ விசிட் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு ஆஃபர் பண்றாங்க. அப்புறம் சம்மந்தமே இல்லாம எதுக்கு அவங்க ஹீரோவை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு மேட்சோட இன்டென்சிட்டி தான். கடைசியா ஹீரோ ஆடி இருந்திருப்பான்ல அந்த ஒரு மேட்ச்ல அவன் பிச்சிங் பண்ணும்போது பவுலிங் பண்ணும்போது இப்போ நான் போடுற இந்த ஒரு பாலை அடிச்சுட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா ஆப்போனன்ட் டீம் ஜெயிக்க போறாங்க. ஸோ அந்த பால் அவங்க அடிக்க கூடாத மாதிரியான ஒரு பவுலிங்கை நான் போட்டாகணும் அப்படிங்கிற பவுலர்ஸுக்கான ஒரு ப்ரைடுங்கிறது இருக்கும்ல. ஸோ அந்த பிச்சருக்கான அந்த ஒரு ப்ரைடை வந்து நான் உங்க பையன்கிட்ட பார்த்தேன். அவ்வளோ இன்டென்ஸ் அண்ட் அக்யூரேட்டான ஒரு ஸ்டாண்டு போஸ் அண்ட் ரொம்ப முக்கியமா அந்த அளவுக்கு ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு ஸ்பிரிட் கூட அவனுக்குள்ள இருந்துச்சுங்கிற மாதிரிலாம் அவங்க டிஸ்கிரைப் பண்ணுவாங்களா. என்ன இந்த பொம்பளை என்னென்னமோ பேசுங்கிற மாதிரி 4 பேர் ஓரமா போய் வந்துக்கிட்டு ஃபேமிலி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கட் பண்ணா டோக்கியோல இருக்கிற ஸ்கூலுக்கு அந்த ரேங்கிற லேடி ஹீரோவை கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அங்க இருக்கிற கிரவுண்டு இண்டோர்ல இருக்கிற பிராக்டிஸ் நெட்டா இருக்கட்டும், பிளேயர்ஸ் தங்கறதுக்கான ஹாஸ்டல்ஸா இருக்கட்டும், பிராக்டிஸ்க்கு யூஸ் பண்ற மிஷின்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்து ஹீரோ ஆச்சரியப்பட்டாலுமே ஸ்டில் இங்க பாருங்க நீங்க ஏதோ நல்ல திறமைசாலியான பிளேயர்ஸ் எல்லாம் உங்க ஸ்கூல்ல இழுத்து போட்டுக்கிட்டு நீங்க தான் திறமையான ஒரு ஸ்கூல்னு பந்தா காட்டுறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னா ஹீரோ சொல்ற இந்த விஷயத்த அந்த லேடியுமே இக்னோர் பண்ற மாதிரி இல்ல. கரெக்ட் தான், நாங்க இந்த ஊர்ல யார் யாரெல்லாம் திறமைசாலியா எங்களுக்கு தெரியறாங்களோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா டோர்னமெண்ட்ல இருந்தும் அவங்கள பொறுக்கி உள்ள போட தான் ட்ரை பண்ணுவோம். ஆனா இங்க ஜாயின் பண்ற புதுசா வர நிறைய பேர் உன்னோட வயசுல இருக்கிறவங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. 15 வயசுலயே வீட்டை விட்டு இங்க வந்து தங்கி வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற எண்ணத்தோட ஓடிக்கிட்டு இருக்கிற நபர்கள்னு சொல்லக்குள்ள ஹீரோவாலையுமே அங்க உசுறு கொடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிளேஸை பார்க்கக்குள்ள அந்த ஒரு இன்டென்சிட்டியை ஃபீல் பண்ண முடியுது. எஸ், இவங்க சொல்றது ஜோக் இல்லை, உண்மைதாங்கிறது. ஆனா அசுமா அப்படின்னா அங்க ஒரு சீனியர் ஒருத்தன் பேட்டிங் பிடிச்சிக்கிட்டு இருப்பானா, அவனுக்கு அங்க ஒரு பவுலிங் போடுறதுக்கு ஒருத்தர் இருப்பான், ஒரு பிச்சர் ஒரு பையன் இருப்பான். ஆனா அவன் போற அந்த பால் எல்லாமே கொஞ்சம் ஸ்லாப்பியா இருக்குதுன்னு இந்த அசுமா அந்த பிச்சரோட பாலை ரிசீவ் பண்ணி டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். என்னடே ஒழுங்கா பால் போட தெரியும்னா போடு, இல்லைன்னா போய் உங்க ஆயா முடியல உட்காந்து அழுதுகிட்டு இதுக்கு தேவையில்லாம பிராக்டிஸ் வரன்னு சொல்லி எரிச்சல் ஏத்திட்டு இருக்கிறங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருப்பானா. ஹீரோவும் அதை கவனிக்கும் போது அந்த ரேங்கிற லேடியும் அவன் பேரு தான் அசுமா, அவங்க இருக்கிற ஒரு சீனியர். இது வரைக்கும் அவனோட ஹை ஸ்கூல் கரியர்ல 42 ஹோம் ரன் அடிச்சிருந்திருக்கான் அப்படின்லாம் சொல்லக்குள்ள 42 ஹோம் ரன் அடிச்சா பெரிய இவனா அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த அசுமாவை பார்த்து கலாய்க்க ஆரம்பிக்கிறான். அடே தொப்பக்காரா, 42 ஹோம் ரன் சொல்றாங்க, ஆனா உனக்கு 42 வயசான மாதிரி தொப்பையை மட்டும் தான் தள்ளிட்டு நின்றுட்டு இருக்கிற, நீ எல்லாம் அடுத்தவனை போட்டு கலாய்க்கலாமான்னு ஹீரோ போட்டு அவனை கலாய்க்க ஆரம்பிக்க என் அழகான தொப்பையை இவ்வளவு தைரியம் இருந்தா அவன் இப்படி அசிங்கப்படுத்தும் அப்படின்னு அந்த அசுமா ஹீரோ கிட்ட சண்டைக்கு வர பாக்குறான். ஏன்டா இன்னும் ஸ்கூல்லயே சேரல, அதுக்குள்ள ஏன்டா வம்புலுக்க பாக்குறேன்னு அந்த ரே கேட்கும் போது உங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் திறமைசாலியா இருக்கட்டும், இருந்தாலும் இது ஒரு டீம் மேட்ச்ங்கிறத மறந்துட்டு உங்க அசுமா பேசிட்டு திரியறான். என்ன பேஸ்பாலுங்கிறது தனி நபரை விளையாடுற அந்த மாதிரி மேட்ச் நினைச்சிட்டானா அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த ரேக்கு ஒரே புரிச்சு போயிடும். ஏன்னா கூட விளையாடுற பையனை கலாய்க்கும் போது ஹீரோ கடுப்பாகிறான் அப்படின்னா அப்போ ஹீரோ பயங்கர ஒரு டீம் பிளேயரா இருப்பான். ஸோ டீமா தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட இருக்கிற ஒரு நபர், ஆஹா இப்படிப்பட்ட ஒருத்தன் தானே வேணும்னு யோசிச்சவங்களும் அசுமா கிட்ட போயிட்டு புது பையன் இப்போதான் இவன் ஸ்கூல்ல சேர போறான், ஸோ அதனால நீ யாருங்கிறத இவன்ட்ட கொஞ்சம் காட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்டுருவாங்க. நான் எப்போ பால் போடுறேன்னு ஒத்துக்கிட்டேங்கிற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் ஷாக் ஆகும் போது இதை கேட்டுக்கிட்டு இருந்த கசியாங்கிற ஒரு பையன், என்னடா புது பையா பால் போட போறியா அப்படின்னா நான் வந்து உனக்கு கேச்சரா இருக்கட்டாங்கிற மாதிரி கேட்பான். அந்த கீப்பர் மாதிரி இருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஒரு ரோல் தான் சரின்னு. அதுக்கப்புறம் கசியா பேட் எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது அப்போ அந்த ரேங்கிற லேடி சொல்லுவாங்க, இந்த ஹீரோ பையனுக்குள்ள நிறைய திறமைகள்லாம் இருக்கு, ஒரு கேச்சரா நீ அவனோட திறமைகளை வெளியில கொண்டு வருவாங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு பொறுப்பு நம்ம மேல எடுத்து வைக்க. ஸோ அதுக்கப்புறம் பால் போடுறதுக்காக ஹீரோவும் கிரீஸுக்கு வரும்போது அங்கேயே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரியா?